welcome back to our TD Queen Fashion channel. Today நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்ட் எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றது, அந்த ஸ்டாண்ட்ல எப்படி அந்த 4 கால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்லித் போறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, ஃப்ரேம்ல கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, ஃப்ரேம் எடுத்து எப்படி ஸ்டாண்ட்ல வைக்கிறது, நம்ம எப்படியெல்லாம் ஆரி ஒர்க் போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஆன்லைனில் ஆரி கற்றுக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு முன்னாடி தெரியல என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்ன்னு மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க உள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் டிடி குயின் ஃபேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த ஸ்டாண்டில் எப்படி நாம் வந்து இந்த லெக்ஸ் எல்லாம் எப்படி ஃபிட் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த லெக்ஸ் மொத்தம் 4 இருக்குது. இந்த 4 எப்படி நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறோம். இங்கே மேலே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டாண்டில், அதாவது இது வந்து மேலே இருக்கணும், இது இருக்குது பார்த்தீங்களா, இதுங்க ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண அந்த லெக்கை வச்சு, அதனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் கீழே இருக்கமாக இருக்கணும், இது மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து நிற்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி வந்து டைட் பண்ணிக்கிங்க. ஸ்க்ரூ ட்ரைவரில் போட்டு டைட் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம எங்கே போய் நம்ம ஒர்க் பண்ணினாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஸ்டாண்டுங்க. என்னங்க 4 பக்கம் போட்டுட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 4 லெக்கும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இன்னொரு என்னென்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து டைல்ஸ் வீடாக இருக்கும், ஒவ்வொரு வந்து காரை வீடாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கும்போது இதை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இட்ஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது டைல்ஸ் வீடாக இருக்கனால தெரியல. இப்போ ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? அது எப்படி நான் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஃப்ரேமுங்க. நீங்கள் வந்து 18 இன்ச்சஸ் தான் வாங்கணும். ஏன்னா அப்போ தான் ப்ளவுஸ்க்கெல்லாம் போடும்போது இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து அது ஒவ்வொரு டைம் உள்ளே ஃபிக்ஸ் ஆகும், ஒவ்வொரு டைம் ஃபிக்ஸ் ஆகாது. அதனால தாங்க. இப்போ எப்படி இந்த துணி வந்து எப்படி போகணும், இது பேர் வந்து இப்போ வந்து பாருங்கள், இந்த காட்டன் டேப் இருக்குது தெரியுங்களா, இது வந்து எப்படி இந்த ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி போடுறதுன்னு. ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இந்த காட்டன் டேப் வந்து சுற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துணி வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம இழுக்கும் போது இந்த சைடில் வந்து அந்த துணி பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றியும் போட்டுக்கிறோம். வாங்க, அது எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டாக ஒரு இடத்துல ஃபெவிகம் வச்சு இந்த இடத்துல லைட்டாக இப்படி ஒட்டிக்கிங்க. ஒட்டி பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், இப்படி அதாவது கிராஸாக இப்படி போட்டுட்டு வந்து மோடி பாருங்கள், கேப்பு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கேப்பு இருக்கக்கூடாது. நல்லா டைட் பண்ணிக்கிங்க. கேப் ஒரே இடத்துல தான் கம் வைக்கணும், இந்த இடத்துல எதுவும் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும்தான் கம் யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேயா? இப்போ நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேப்பும் இருக்கக்கூடாது, அந்த லைனை ஒட்டியே தான் இருக்கணும். சரிங்களா? இதே மாதிரி
கேப்பும் இருக்கக்கூடாது, லைன் ஒட்டியே தான் வரணும். அடுத்தது கொஞ்சம் சுற்றிக்கும் நீங்கள் தான் பார்த்து போடணும். ஏன்னா நம்ம வந்து துணி வந்து சீக்கிரம் கிளியக்கூடாது, அதுக்கோசரம் தான். நம்மக்கிட்ட கொடுக்குற துணி நம்ம நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனோட கொடுத்தா தான். நீட் ப்ரெசன்டேஷன் மெயின் இம்பார்ட்டன்ட். அதுக்கும் இப்படி இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிங்க. ஓகேயா? இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து காமிக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், நல்லா பாருங்கள். எந்த இடத்துல கேப்பும் இல்லை, மேடு பள்ளமும் இல்லை, ஒன்றோடு ஒன்று டச்சும் லைட்டாக தான் இருக்கும். ஆனால் எங்கேயுமே கேப் இருக்காது பாருங்கள், எங்கேயுமே கேப். இதே மாதிரி தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து எப்படி இந்த ஸ்டாண்டில் வந்து ஃப்ரேம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து இந்த கிளாத் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இன்னர் சைடு ஃபுல்லாக பாப்லின் கிளாத் தான் யூஸ் பண்ணணும். அவுட்டர் ஃப்ரேம், இப்போ அவுட்டர் ஃப்ரேமு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்ருக்கீங்க. அவுட்டர் ஃப்ரேமில் நல்லா நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள், இந்த இடத்த நல்லா டைட் பண்ணிவிட்டுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை நல்லா இழுத்துடணும். எல்லா மூலையிலையும் நல்லா இழுத்துடுங்க. இழுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா இடத்துலையும் பாருங்கள், எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து சுருக்கம் கிடையாது. இதை தட்டி பார்த்தீங்கன்னா டும் சத்தம் வருதா? இந்த மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா ஓகே, உங்கள் ஃப்ரேம் வந்து கரெக்டு அப்படின்னு. ஓகேங்களா? இதை இப்போ எப்படி எடுத்துகிட்டு போய் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டாண்டில் துணி டவுத்தி விட்டுட்டு இந்த ஃப்ரேமை இப்படி மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் நான் வந்து இது வந்து மேலே போட்டு இந்த காலை வந்து ஏன் கீழே விட சொன்னோம்னா இதுக்கு தான். இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த விசிபிளாக இதில் வந்து உட்காரணும், அதுக்கு தான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். தட்டி பாருங்கள், டும் சத்தம் வந்துச்சுன்னா நம்ம வந்து அது ஊசி குத்தும் போது, நீடில் குத்தும் போது எந்த இடத்துல சுருக்கம் விழுகாது. அதுக்காக தான் அப்படி ஒரு சத்தம் வருதா இல்லையான்னு உங்களுக்கு செக் பண்ண சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சு செயின் ஸ்டிச், அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நம்ம ஆன்லைனில் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணுற வந்தால் உங்களுக்கு முன்னாடி வர நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஒன்லி. ஓகே, பாய், டேக் கேர்.